ஹாய், நாங்கள் திருச்செந்தூர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது வந்து டீ பாயிண்ட். எங்கே திருநெல்வேலி அவுட்டரில் நிற்கும். எல்லோரும் மற்றவங்களாம் டீ குடிக்க போயிருக்காங்க. நானும் அத்தியாமாவுக்கு டீ வேண்டாம்ட்டு உட்காந்துருக்கோம். எங்கள் டேடி, அத்தியா டேடி, மைசன் எல்லாரும் போயிருக்காங்க டீ குடிக்கிறதுக்கு. நாங்கள் உட்காந்துருக்கோம். திருச்செந்தூர் போயிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம்னா ஃபுல்லாக போடுதோம் பாருங்கள். அவன் பாட்டுக்கு பேசி அலைதான். வெற்றிகரமாக சாமி கும்பிட்டாச்சு. 3 மணி நேரம் 10:15 to 1:15 வெளியில் வந்துட்டோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு ஜூஸ் குடிச்சாச்சு. இடையில ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டோம். அது எங்கே ஸ்ரீவைகுண்டம் தாலுக்கா பக்கத்தில் வெயிலாக இருக்குன்ட்டு வண்டியை நிப்பாட்டிடும். பழக்கடை போய் கொஞ்சம் பழம் வாங்கிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஆட்டோ வந்து நிழல்ல நிப்பாட்டிருக்கோம். முருககடை கஸ்டமர்ஸ் போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் பார்த்துக்கோங்க. அழகுப்பட்ட முருகன் கடை அருமையாக இருக்கும். வாங்க பார்சல் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கிக்கிட்டு நடந்து போகிறோம். நல்லா இருக்குமா அண்ணன் நிற்கிற சுடலடி இந்த ரோட்டுக்கு வந்தால் தான் தெரியுது. பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு புதியவன் அல்ல. பலமுறை இங்கு வந்து சென்றிருக்கிறேன். நல்ல நிகழ்வுகளும் நல்ல விஷயங்களுக்காக நிறைய வந்து போயிருக்கேன். அம்மா காலையில் எத்தனை மணிக்கு? 5:30க்கு ஆரம்பிச்ச பயணம் நைட்டு 7 மணிக்கு சொல்லி சீக்கிரம் கிளம்புனா 4:30 கிளம்புனா தான் 5:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். கிளம்பி வெற்றிகரமாக முருகனை தரிசிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. இப்போ ஊருக்கு வந்துட்டு ஊரில் வாக்கு சேகரிக்க போயிட்டாங்க. வாக்கு சேகரிச்சுட்டு மணிக்குழந்தல் வந்தாச்சு. ஒரு வழியாக வேண்டுதலை நிறைவேற்றிட்டு முருகரை நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. என்ன கூட்டம்! எப்பா சாய்! 100 ரூபா டிக்கெட்டில் போய் 10:15 ஆரம்பித்தோம். 1:15 தான் வெளியிலே வந்தோம். 3 மணி நேரம் கடன் போனுச்சுன்னா தெரியாது. அதுக்கு பேசாமல் ஃப்ரீ டிக்கெட்லேயே இருக்கலாமோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உள்ளெல்லாம் ஆட்கள் போய்கிட்டே இருந்தால் கும்பிட்டுலாமா இல்லை இவங்க தான் ஏதாவது பண்ணி வச்சுருக்காங்களானே தெரிய மாட்டேங்குது. சாமி கும்பிடணுங்கிற மைண்ட் செட்டே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஒரு வழியாக நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துருந்தோம். அது எல்லாத்தையுமே போட்டோம். பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.